பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் சந்தன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக குரு பயிற்சியோட ஒரு பலனையும், அதே மாதிரி இந்த ஏற்கனவே நான் போட்ட சனி பயிற்சிக்கு நல்ல ஆதரவை கொடுத்தீங்க, நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களோட கருத்துக்கள் எனக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு நண்பர்களே. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 14/5/2025 இரவு 10:36 குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். எந்த ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு ராசி என்று பார்க்கும்போது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசியில் இருக்கார். ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் செஞ்சாரம் செய்யும் காலம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பதற்காக 12 ராசி வழியாகவும், ஏன்னா பொதுவான பலனை சொல்வதை உங்களோட ராசிக்கு அந்த பலனை சொல்லிட்டனாலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவான ஒரு பலன் பார்க்கும்போது குரு பகவான் போகக்கூடிய வீடு மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுனம் என்பது தகவல் தொழில்நுட்ப ஒரு வீடாகும். அந்த வீடு தகவல் தொழில்நுட்ப வீட்டில் குரு போகிறனால அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவு என்று சொல்லக்கூடிய இடமும் தான், டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய இடமும் தான், எழுத்துத்துறை பத்திரிகை துறை என்று சொல்லக்கூடிய தான், மீடியா என்று சொல்லக்கூடிய துறை தான். இதில் எல்லாமே ஒரு பிரச்சனையே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருங்க. ஏன்னா குரு அங்கே போகிறாரு. குரு போகிற இடம் இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ அந்த இடத்தையெல்லாம் கெடுப்பார். அப்போ ஒரு வர்த்தக தொடர்பு, அதாவது உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள தொடர்பு உண்டான நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க, ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா குரு தொடர்பு குறிக்கக்கூடிய இடத்துக்கும் போகிறாரு. அப்போ தகவல் தொடர்புல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த இன்றைய நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான இந்த வரி கட்டணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வரிக்கு பிரச்சனை, நாங்கள் போடுற வரி அதிகம், நீங்கள் போடுற வரி கம்மி அப்படிங்கிற சொல்கிறதுலாம் இந்த ஒப்பந்த அடிப்படையிலலாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் குரு கொடுத்துருவாருங்க. இந்த ஒரு வருட காலம் என்றபோது இந்த விஸ்வாஸ் வருடப்பிறப்பு என்று தமிழ் வருடப்பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குரு பயிற்சி வருகிறது. அது 14/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு மணி 10:36 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி காலம் அந்த 12 ராசிக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும், ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ முதல்ல மேசராசி எடுத்துக்கலாம். இந்த மேசராசி நேயர்களை பார்க்கும்போதுங்க, அவங்களுக்கு குரு பாக்கியாதிபதியாக வர்றாரு. அதாவது பாக்கியாதிபதி அவரு தான், சயான சுகாதிபதி அவரு தான். அவர் 2க்கும் அதிபதி அவர் தான். அவர் 3க்கு போயிட்டு தன்னோட பாக்கியத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம். கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்த, ஏன்னா சனி பயிற்சி ஆச்சு, விரயத்தை கொடுத்துச்சு, விரயத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை அந்த குரு அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, 7ஆம் பார்வையாக பாக்கியத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பொது தொடர்பை பார்க்குறாரு. அப்போ குரு